ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பு கணிதம் 5வது பாடம் ஆயத்தொலை வடிவியல்ங்கிற பாடத்தில் பயிற்சி 5.1ல் 1வது சம் பார்க்க போகிறோம். இதில் என்ன கேட்டிருக்காங்க? கீழ்கண்ட புள்ளிகளால் அமைக்கப்படும் முக்கோணத்தின் பரப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. அதில் 2 சம் கொடுத்துருக்காங்க. இதில் முதல் சம் இப்போ பார்ப்போம். இந்த 3 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. இந்த 3 புள்ளிகளால் அமைக்கப்படக்கூடிய அந்த முக்கோணத்தோட பரப்பை கண்டுபிடிக்கணும். முதல்ல இந்த 3 புள்ளிகளை வரிசை கிரகமாக அமைக்கணும். 3 புள்ளிகள் என்ன? 1, -1, அடுத்து -4, 6, அடுத்து -3, -5. இதை வரிசை கிரகமாக அமைக்கிறதுக்கு அதை படத்தில் குறிச்சுக்கிடணும். படம் வரைஞ்சிருக்கேன். இப்போ இந்த படத்தில் நான் 2 அலகுகளாக பிரிச்சிருக்கேன். ஏன்னா படம் ரொம்ப பெருசாக வர வேண்டாம், சின்னதாக இருந்தால் போதுங்கிறனால 2, 4, 6, 8ன்னு பிரிச்சிருக்கேன். அப்போது இப்போ புள்ளிகளை அந்த படத்தில் குறிப்போம். முதல் புள்ளி 1, -1. 1ங்கிறது எங்கே குறிக்கணும்? எக்ஸ் அச்சில் 1. அப்போது 0க்கும் 2க்கும் இடையில 1. ஒய் அச்சில் -1. 0க்கும் -2க்கும் இடையில பார்க்கணும். அப்போ இங்கே வரும் 1, -1. அடுத்த புள்ளி -4, 6. -4ங்கிறது எக்ஸ் அச்சில் -4 இங்கே இருக்கு. அடுத்து ஒய் அச்சில் 6 மேலே இருக்கு. -4, 6. அடுத்து எக்ஸ் அச்சில் -3. -2க்கும் -4க்கும் இடையில இருக்கிறதா -3. ஒய் அச்சில் -5. -4க்கும் -6க்கும் இடையில -5 வரும். ஸோ -3, -5 இங்கே வரும். -3, -5. இப்போ முதல் புள்ளி இதை ஏன் நீ எடுத்துக்கிறோம். அடுத்த புள்ளி எப்படி குறிக்கணும்னா இந்த புள்ளிக்கு இந்த புள்ளிகளை இணைச்சு வச்சுக்கிட்டு இப்போ முதல் புள்ளி இதை ஏன் எடுத்துக்கிட்டேன்னா அடுத்த புள்ளி இந்த புள்ளியோட கடிகார முள்ளின் திசைக்கு எதிர் திசையில் குறிக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த புள்ளிக்கு அப்புறம் கடிகார முள்ளோட திசைனா எப்படி இருக்கும்? கடிகார முள் இப்படி தான் சுற்றும். இதுக்கு எதிர் திசைனா இப்படி போடணும். அப்போ இந்த ஏக்கு எதிர் திசைனா இந்த சைடு பார்க்க, கடிகார முள்ளின் திசைக்கு எதிர் திசைனா இந்த புள்ளியை பின்னு குறிச்சுக்கிடணும். இதுக்கு அடுத்து இந்த புள்ளியை சின்னு குறிச்சுக்கிடணும். இப்போ ஏங்கிற புள்ளி என்னது? ஏங்கிற புள்ளி 1, -1. அடுத்து பிங்கிற புள்ளி என்ன? -4, 6. அடுத்து சிங்கிற புள்ளி என்ன? -3, -5. இந்த மாதிரி குறிச்சுக்கிடணும். இப்போ இந்த ஏபிசிங்கிற அந்த 3 புள்ளிகளால் அடைபடக்கூடிய இந்த முக்கோணத்தோட பரப்பை கண்டுபிடிக்கணும். முக்கோணம் ஏபிசியின் பரப்பு ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? 1/2 மாடுலஸ் x1y1 x2y2 x3y3 மறுபடியும் x1y1 இந்த ஃபார்முலா. இப்போ கொடுக்கப்பட்ட புள்ளிகளை x1, y1 குறித்து வச்சுக்கோ. x1, y1 இது x2, y2 இது x3, y3. இப்போ இந்த புள்ளிகளை அப்படியே இந்த ஃபார்முலாவில் தூக்கி பிரதியிடணும். ஈக்குவல் டு 1/2 மாடுலஸ் இந்த ஃபார்முலாவில் நீ இப்படி லைன் போட்டு வச்சுக்கோ. இப்போ x1, y1னா என்ன? 1, -1. 1, -1. அடுத்து x2, y2 -4, 6. -4, 6. அடுத்து x3, y3 -3, -5. -3, -5. மறுபடியும் x1, y1 1, -1 மாடுலஸை முடிச்சுக்கோ. அடுத்து 1/2 மேலேருந்து கீழே இப்படி அம்புக்குறி போட்டு வச்சுக்கோ. அதாவது நம்ம மேலேருந்து கீழே பெருக்கி வந்த மதிப்புகளை நான் கூட்ட போகிறோம். 6, 6. அடுத்து 4, 20. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ +20. அடுத்து 3 × 1 3. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் +3. அடுத்து ப்ராக்கெட்டை முடிச்சுக்கோ. ஒரு டேம் முடித்தோடனே அடுத்து மைனஸ் மறுபடி ப்ராக்கெட் போட்டுக்கோ. கீழேருந்து மேலே பெருக்க போகிறோம், பெருக்கி கூட்ட போகிறோம். 1 × 4 4. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் +4. 6 × 3 18. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் -18. 5 × 1 5. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -5. ப்ராக்கெட்டை முடிச்சுக்கோ. இப்போ இந்த பெரிய ப்ராக்கெட்டை இங்கே முடிச்சுக்கோ. அடுத்து 1/2 ஈக்குவல் டு 1/2 ப்ராக்கெட்
இப்போ இந்த மதிப்புகள் எல்லாத்தையும் கூட்டு. 20 கூட்டல் 6 26 கூட்டல் 3 29. 29. அடுத்து மைனஸ் இருக்கு. அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த 4 நீ அப்படியே எழுது. இந்த ரெண்டையும் தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த 4 நீ அப்படியே எழுது. ப்ராக்கெட் போட்டு 4 அடுத்துள்ளது பாரு. அடுத்து -18 -5. இந்த ரெண்டுமே ஒரே குறிகள் இருக்குது. ஒரே குறிகள் இருந்தால் என்ன செய்யணும்? சாதாரணமாக கூட்டி அந்த மைனஸ் குறியை போடணும். 18 5 கூட்டினா 23. அப்போ -23. -23. ப்ராக்கெட்டை முடிச்சுக்கோ, பெரிய ப்ராக்கெட்டை முடிச்சுக்கோ. அடுத்து ஈக்குவல் டு 1/2 ப்ராக்கெட். இப்போ 29 அப்படியே போடு, மைனஸ் அப்படியே போடு. இப்போ இங்கே இதை பாரு, இது +4 இருக்கு, இது -23 இருக்குது. வெவ்வேறு குறிகள். வெவ்வேறு குறிகள்னா கழிக்கணும். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சு பெரிய நம்பருக்கு முன்னாடி உள்ள குறியை போட்டுறணும். 23லேருந்து 4 கழிச்சா 19. 23 தானே பெரிய நம்பர், இதோட குறி என்ன? மைனஸ். அப்போ -19. ப்ராக்கெட் போட்டு -19 போடு. ஏன்னா நம்ம இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்க மதிப்பை மட்டும்தான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால் இதை -19 ப்ராக்கெட் போட்டு போடணும். இப்போ 1/2 ப்ராக்கெட். இப்போ இந்த மைனஸை இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்க மதிப்புகளோட பெருக்கணும். பெருக்கினா என்ன வரும்? இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 29 + 19 வந்துடும். இப்போ 1/2 29 + 19 எத்தனை? 48. இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்கும் இந்த 1/2க்கு இடையில என்ன இருக்கு? பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம். அப்போ நான் அது பெருக்கல்னு போட்டேன். ஓகே. இப்போ இந்த 48ம் 2 எதில் இருக்கு? வகுத்தல்ல இருக்கு. இது தொகுதி, இது பகுதி. அப்போ இதையும் டிவைட் பண்ணணும். ஒரு 2 2 2 4 2 ஈக்குவல் டு 24 சதுர அலகுகள். இதுதான் அந்த முக்கோணத்தோட பரப்பு. இப்போ இந்த கணக்கில் நீ படம் வரையாம நேரடியாக இந்த கொடுக்கப்பட்ட புள்ளிகளை பரப்பளவு ஃபார்முலாவில் போட்டு செஞ்சோம்னா வரக்கூடிய ஆன்சர் அதே தான் வரும். பரப்பளவும் அதே தான் வரும். ஆனால் இது நெகட்டிவ்ல வரும், குறை எண்ணா வரும். ஒரு பரப்பளவு எப்பொழுதுமே மிக எண்ணாதான் இருக்கணும், குறை எண்ணா வரக்கூடாது. இந்த குழப்படியை போக்குறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த படத்தில் குறிக்கிறோம். படத்தில் குறித்து அந்த புள்ளிகளை ABCங்கிற அதோட வரிசை கிரகமாக அதை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே. இதுவே கேள்வியிலேயே வரிசையாக அமைந்த புள்ளிகளையும் கொடுத்துட்டாங்கன்னா நீ அதை படத்தில் குறிக்கவே வேண்டாம், நேரடியாக ஃபார்முலாவில் போட்டு எழுதிடலாம். வரிசையாக அமைந்த முனைகள் அப்படின்னு இந்த 3 புள்ளிகளை கொடுத்துருந்தாங்கன்னா ஃபார்முலாவில் நேரடியாக அதே ஆர்டர்லேயே எடுத்து எழுதிடலாம். இப்போ அதில் 2வது சம் பார்ப்போம். இந்த 3 முனைப்புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. இப்போ இதையும் நம்ம படத்தில் குறிக்கணும். ஃபஸ்ட்டு புள்ளி என்ன? -10 -4. இதில் -10 எங்கே இருக்கும்? இந்த சைடு இருக்கும். நான் இது ரஃபாக தான் படம் வரைஞ்சிருக்கேன். ஜஸ்ட் அந்த -10 அந்த -4 எங்கே இருக்குங்கிற மாதிரி குறிச்சாலே போதும். -10 எங்கே இருக்கும்? இந்த லாஸ்ட்டில் இருக்குன்னு வச்சுக்கிட்டா -4ங்கிறது என்னது? ஒய்ஹெச்சில் -4. அப்போ கீழே குறிச்சிக்கோ, இங்கே இருக்குன்னு குறிச்சிக்கோ. இப்போ இது -10, -4. அடுத்து -8, -1. -8ங்கிறது x-அச்சில் -8, 10க்கு கொஞ்சம் முன்னாடி குறிச்சிக்கோ. ஒய்ஹெச்சில் -1, இப்போ கொஞ்சம் கீழே. அப்போ -8, -1. அடுத்து x-அச்சில் -3, ஒய்ஹெச்சில் -5. x-அச்சில் -3 இங்கே இருக்குன்னு வச்சுக்கோ. அடுத்து ஒய்ஹெச்சில் -5, ஆல்ரெடி நம்ம -4 குறிச்சிருக்கோம். அப்போ அதுக்கு கொஞ்சம் கீழே. அப்போ இது -3 -5 இப்படி குறிச்சிக்கோ. அப்போ -3, -5. இப்போ இந்த 3 புள்ளிகளே இணைச்சிக்கோ. இப்போ இந்த முதல் புள்ளியாக இதை நான் எடுத்துக்கிட்டேன்னா இப்போ இதுக்கு கடிகார முள்ளின் திசைக்கு எதிர் திசையில் குறிக்கணும். கடிகார முள்ளின் திசைக்கு எதிர் திசைனா இதுக்கு அடுத்து இந்த சைடு. அப்போ இதை Bன்னு எடுத்துக்கிட்டோம், இதுக்கு இந்த சைடு Cன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ முக்கோணம் ABCயின் பரப்பு. இப்போ ஏங்கிற புள்ளி என்னது? ஏங்கிற புள்ளி -10, -4. அடுத்து Bங்கிற புள்ளி -3, -5. -3, -5. அடுத்து Cங்கிற புள்ளி -8, -1. குறிச்சாச்சா? இந்த 3 புள்ளிகளால் அடைபெறும் முக்கோணத்தின் பரப்பு கண்டுபிடிக்கணும். அப்போ முக்கோணம் ABCயின் பரப்பு ஃபார்முலா என்ன? 1/2
மாடுலஸ் x1 y1 x2 y2 x3 y3 மறுபடியும் x1 y1. இது ஃபார்முலா. இதில் குறி போட்டு வச்சுக்கோ. இப்போ கொடுக்கப்பட்ட புள்ளிகளில் x1 y1 x2 y2 எல்லாத்தையும் குறித்து வச்சுக்கோ. இது என்ன x1 y1, இது x2 y2, இது x3 y3. இப்போ இதை அப்படியே இந்த ஃபார்முலாவில் பிரதியிடணும். முக்கோணம் ABCயின் பரப்பு ஈக்குவல் டு 1/2 மாடுலஸ் இந்த x1 y1னா என்னது -10 -4 -10 -4. அடுத்து x2 y2 -3 -5 -3 -5. அடுத்து x3 y3 -8 -1. அடுத்து மறுபடியும் x1 y1 -10 -4. இப்போ 1/2 ப்ராக்கெட் மேலேருந்து கீழே அம்புக்குறி போட்டு வச்சுக்கோ. அதாவது மேலேருந்து கீழே நம்ம பெருக்கி கூட்ட போகிறோம். 5 50 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ ப்ளஸ் 50. 3 × 1 3, இங்கேயும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ ப்ளஸ் 3 என்னாங்க 32. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 32 ப்ராக்கெட் முடிச்சுக்கோ. அடுத்து மைனஸ் ப்ராக்கெட் போட்டு 4 × 3 12, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 12, 8 × 5 40, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 40. அடுத்து இப்படி தான் பெருக்கிட்டு இருக்கேன். அடுத்து 10 × 1 10, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் 10 ப்ராக்கெட் முடிச்சுக்கோ. பெரிய ப்ராக்கெட்டே முடிச்சுக்கோ. இப்போது 1/2 ப்ராக்கெட். இப்போ இந்த 3ஐயும் கூட்டு எத்தனை 85. அடுத்து மைனஸ் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க 3ஐயும் கூட்டினா 62 ப்ராக்கெட்டை முடிச்சுக்கோ. இப்போ 1/2 என்ன வரும் 85லேருந்து 62 கழிச்சா 23. இந்த 1/2க்கும் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க நம்பருக்கு இடையில என்ன இருக்குது பெருக்கல் இருக்குது. அப்போ பெருக்கல் போடு. இப்போ 23 வந்து தொகுதியில் இருக்குது, 2 வந்து பகுதியில் இருக்குது. அப்போ 23 2ஐயும் வகுக்கணும். டிவைட் பண்ணு. ஒரு 2 ஒரு 2 தான் இருக்குது. 3ல் ஒரு 2 தான் இருக்குது. மிச்சம் இதில் என்ன இருக்குது 1 இருக்குது. மிச்சம் 1 இருக்குது. அந்த 1 வந்து போகாது. அப்போ மேலே இங்கே புள்ளி வச்சு இந்த 0 சேர்த்தோம்னா 10. அப்போ இதில் எவ்வளோ 2 இருக்குது I2 10. அப்போ எத்தனை 11.5 சதுர அலகுகள். அவ்வளோதான்.